ஹாய், வெல்கம் டு ஃபில்மி ஸ்பெக்ட்ரம். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் டிவிகேவோட சோஷியல் வாரியர், அது மட்டும் இல்லாமல் இப்படி சொன்னால் கண்டிப்பாக இவரை தெரியும், பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவோட ஹஸ்பண்ட் தான் ஸ்ரீ விஷ்ணு. இவரை பற்றின டாபிக் தான் 2 நாளாக சோஷியல் மீடியாலேயே ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவர் ஆல்ரெடி 4X ஸ்கேம் மூலயமா 100 கோடி கிட்ட ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 4X ஸ்கேம் மூலியமாக மக்கள்கிட்ட 60 கோடி கிட்ட காசை வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அஷ்மிதா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கேஸுமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் கிட்ட தகாத முறையில் பேசினதாகவும் அவங்கள செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையங்களவுமாகவே மாட்டியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு செக்ஷுவல் டெக்ஸ்ட்லாம் அனுப்பிச்சிருக்காரு. யாரு பேர் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற அத படி கட்டு. அப்படியே ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? ஏன் பண்ண? நீ எவ்வளவு பெரிய எக்ஸைட் தெரியுமா? irresistible, you are irresistible. அப்படி மெதிக்கணும். நான் irresistible பாரு. அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா சொல்லு. நீ போயிட்டு பண்ணல, பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் பண்ணி தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சிய தூண்டி இருக்க, அதாவது அவ உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே அவரை அடித்து பிளந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு பிளான்டு வீடியோ, இந்த 4X ஸ்கேமை மறைக்கிறதுக்காக இதை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா விஷ்ணு அவர்களே என்ன சொல்லியிருக்காரு 5 டேஸ்க்கு முன்னாடினா, என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய், நான் விஷ்ணு. என்னோட ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு 10 மணிலேருந்து அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் நேற்று நைட்டில் இருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது டிஎம் மெசேஜாவோ இல்லை வாட்ஸ்அப்பாவோ யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா அது நான் அனுப்புறது கிடையாது. ஸோ அது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது. அதனால் நீங்கள் ரிப்ளை பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரெக்கவர் பண்ணும்போது நான் கண்டிப்பாக லெட் யூ ஆல் நோ. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் எனக்கு ஆக்சஸ் இல்லை. அதனால தான் இந்த நிட்டா ஆர்கானிக்ஸோட அக்கௌண்ட் அண்ட் மற்ற அக்கௌண்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வீடியோ லாஸ்ட் வீக்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அஷ்மிதாவும் ரொம்ப யூஸ்வலாக இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அவங்களாலேயும் இப்படி இருக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க இன்ஸ்டா பேஜ்லேருந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஏஎம்ஏ டீம், அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் டீம், அவங்க தான் சோஷியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அஷ்மிதா பண்ணுறது கிடையாது. எல்லா போஸ்ட்டுமே ஷெட்யூல் பண்ணி வச்சு போட்டதாகவும், இப்போ கரண்ட்டாக அஷ்மிதா அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னும், ஒன்ஸ் அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி ஓப்பன் அப் பண்ணுவாங்க அப்படின்னும் அந்த டீம் மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அஷ்மிதாவை எதுலேயும் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விஷ்ணுவோட பேஜில் 3 வீடியோவுமே டெலிட் ஆயிருக்கு. ஒன்று அவர் ஃபோனை காணோம் அப்படின்னு சொன்னதாகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை அடித்து மிரட்டின வீடியோவாகட்டும், எல்லாமே டெலிட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சோஷியல் மீடியா நெட்டிசன்கள்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்கவுங்க யூடியூப் பேஜ் அண்ட் இன்ஸ்டா பேஜ் எல்லாத்துலேயுமே போட்டு ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின அப்டேட் வேணும்னா ஃபில்மி ஸ்பெக்ட்ரமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.